சண்டே பிரேக்ஃபாஸ்ட் அது தரமான ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வீடியோவுக்கு ஃப்ரெஷ்ஷாக போய் கறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நானும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டேன். சண்டே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஏன்டா வாட்ச் கட்டியிருக்கேன்னு கேட்காதீங்க, சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி போடுறோம். இது நல்லா இருந்துச்சுன்னா இப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்லேயும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு போய் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாட்டுக்கோழி இட்லி தான் இன்றைக்கி சேலஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ டக்கு டக்குன்னு நம்ம வந்து சமைச்சல. இப்போ காலையில் எடுத்து உடனே உங்களுக்கு வந்து சுட சுட இட்லி செஞ்சு சுட சுட கறியாக்கி சுட சுட வீடியோ எடுத்து தனியாக எடுத்து வறுக்கணும். அதான்டா சுட சுட நம்ம வந்து வீடியோவை இறக்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வளவளன்னு பேசாம கடகடன்னு வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க. தண்ணியை இருத்து தனியா தான் வறுக்கணும் இன்னைக்கு. பார்த்துக்கோங்க, நாட்டுக்கோழி என்ன 2 லெக்கு மட்டும் அப்படியே முழுசா போட சொல்லலாம் தான் இருந்தேன். அப்படி யோசிச்ச 2க்கு 3 பேர் அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. சொல்ல வறுப்பியா? ஆமா வறுப்பு. அப்ப சந்தோஷம். வந்து க்ளீன் பண்ணிட்டு எனக்கு அப்படிதான், ஏன்னா அதில் போட்டிருக்க தேங்காய் நல்லா இருக்கும். தேங்காய்லாம் இல்லைங்க, தேங்காய்லாம் வீட்லயே இல்லை. அம்மா பொசுக்கு இப்படி சொல்லிட்டு சீரியஸா தேங்காய் வீட்டில் இல்லைம்மா. சரி, தேங்காய் போடாமல் வறுத்து கொடு. தேங்காய்லாம் இல்லை, சின்ன வெங்காயமே இல்லை. இருக்கிறத வச்சு தான் நீ குழம்பாக இருக்கிறத வச்சு ஆக்கு. ஆனால் தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு கறியை மட்டும் தனியாக வறுத்துரு, அது மட்டும் போதும். பண்ணுறதுக்கு இட்லி எத்தனை இட்லி ஆறிடுச்சு? இதில் 9 இட்லி இருக்கு. அம்மாடி, இவங்கெல்லாம் தூக்கி வெளியில போடு. இதை மட்டும் 3 பக்கம் வச்சிரு. நான் எங்க வச்சுக்குவேன்? அது அப்புறம் ஊற்றிக்கலாம் பிரிச்சுட்டு. ஹாய் மை ஃபேமிலிஸ், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ரெடி பண்ணதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்மளே எனக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த சொம்பலை ஓரமாகவே, சொம்பை எடுத்து ஓரமாகவே நம்மளே எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கேமரா பாருங்க. நிரு ரக்ஷு வந்து என்னை பார்க்க வேணாம், கேமரா பாருங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஸ்நாக்ஸ் கார்ட் வேறு இல்லாதனால வேர்க்குது எனக்கு. என்னன்னா சரி, இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இட்லி இப்படி வச்சுருவோம். இன்னொரு தான் கொண்டு வைக்கிறேன். நான் இங்கே வச்சுக்கிறேன். கறி இங்கே தள்ளிக்கிறேன். குழம்படுறேன். அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால குழம்பு வந்து தண்ணி குழம்பு தான் வச்சுருக்கேன். தண்ணி குழம்பு தான் எனக்கு நாட்டுக்கோழிக்கு பிடிக்கும். நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சுக்கிறதுக்கு குழம்பு ஊற்றுடா, சூடு. இதெல்லாம் வட்டலில் ஊற்றி குழப்பி அடிக்கணும். தோசைக்கு நல்லாயிருக்கும். குழம்பு நிறைய வச்சு வச்சுட்டேன் நைட்டுக்கு. இன்னும் கொதிக்க இருக்கிறதான் பிரச்சனையாக இருக்கு. இப்போ அவங்களும் கறி ரொம்ப வெந்து போச்சு. கறி விட்டுல காரெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. நான் ஊற்றுனா ஓடி போயிடுவேன்.
அடிச்சுக்குது என்னமா இருக்கு. அப்படியே பூ மாதிரி வந்துருக்கு. ஏதாவது பேசுங்கப்பா. இட்லி வந்து எடுத்து போட்டு ஆற வச்சிட்டோம். இன்னும் கறியும் குழம்பு சூடாக இருக்கும். ஊற்றிட்டாப்பா வெயிட் 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 அப்படின்ட்டு. கீழே போய் இதே தட்டுல இருந்துச்சுன்னா நிறைய குழம்பு ஊற்றி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அம்மா கேமரா ஜூம் பண்ணி வைங்க, ரொம்ப லாங்காக இருக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னா இவன் தான் முதல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஜூமில் தான் வச்சுருக்கோம். ஓகேவான்னு பாருங்கள். எதனால மைக்கு என் ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதையும் நான் செக் பண்ணிடுறேன். மைக் போட்டோம்னா சாப்பிட்ற சவுண்டும் உங்களுக்கு கேட்கும். வேறு எப்படி இருக்கு சூடு. ஒரே ஒரு மைனஸ் சூடு தாங்க. யாரும் வரமாட்டேன்னு சொன்னி அவன் தான் முதல்ல வந்துடலாம். உமன்ஸ் டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். மித்த உருப்படியா 9 மணிக்கு சாப்பிட்றோம். சண்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அது தரமான பிரேக்ஃபாஸ்ட். அது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சேன். மெயினாக தான் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் அல்டிமேட்டாக இருக்கும். அதனால முழுக்க நல்லெண்ணெய் தான் நிற்கும். காலையில் நான் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். என்னது வீடியோ நம்ம மரத்தில் வந்து இலை நிற்கும். எத்தனை பேர்த்துக்கு இட்லி இப்படி பிசைஞ்சு பிடிக்காது, பிசைஞ்சு சாப்பிட பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எத்தனை பேர்த்துக்கு முதல்ல இட்லி பிடிக்கும். அப்போ எல்லாமே மாறிக்கிட்டாங்கப்பா. முன்னாடி இட்லியே ஆகாதுங்க. இட்லி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி இருந்தால் நல்லாவே சாப்பிட்றாங்க. எவ்வளோ பூமா இருந்திருக்கு. எலும்பு தனியாக தனியாக வருது. நிரு தான் கரெக்டாக சொல்லுவான். ஆனால் ஒன்றுமே பரம் பேசுகிறேன். அம்மா சாப்பிட்றான். இங்கே போட்டதை சாப்பிடாம இருந்துச்சு. பா ஒரு இலை எடுத்து போட்டுப்பா. வைக்கலையே. அப்படியே பூ மாதிரி. எலும்பே தின்றாங்களா அப்படி இருக்கு. வேற இறங்கொழியை தான் வெட்டிட்டு வந்தோம். யார் வீட்டில் நீங்கள் நாட்டுக்கோழின்னு சொல்லுங்க. இல்லை வேற என்ன உங்கள் வீட்டில் ஸ்பெஷல்னு சொல்லுங்க. இந்த பாத்திரம் எத்தனை பேர் நாட்டுக்கோழி எடுக்க போனீங்கன்னு சொல்லுங்க. ஆனால் அப்பா கறி சாப்பிட்டாலும் எறும்பெல்லாம் மென்றுவேன். மெனோட்டு துப்பிடுவேன். என்ன மாதிரி பசியே இருக்குமா? எப்படி ஊத்துருக்கு சார்? இப்போ இல்லை. நான் தான் பேசுனீங்க, ஏன் பேச மாட்டீங்க? இப்போ யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? எலும்பெல்லாம் தனித்தனியாக பீஸ் எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. ஏமா
அப்படியே நல்லெண்ணெய் நல்லாவே நல்லெண்ணெய் வாசம் கறியில் வருது. நான் இப்போ மிளகுது எலும்பு தான். நானே இப்போ எலும்பு தான் சாப்பிட்டுருக்கேன். நல்லா விளையாட போகுது. மைக்கு இருந்தால் உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும். யார் யாருக்கும் அது தோல் பிடிக்கும்? நாட்டுக்கோழிகள் நானும் பிடிக்கும். செம்ம எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழிக்கு தேங்காய் வெட்டி போட்டாவா அரைச்சூத்தியோட திரிய போட்டோம். அந்த தேங்காய் டேஸ்டே வித்தியாசமா இருக்கும். மூக்குல ஒழுக சாப்பிடணும். நான்வெஜ்னால இப்போ அப்படிதான். காரம் கரெக்டாக தான் இருக்குங்க. இதனால அந்த ஹீட்டுக்கு எதாவது ஒழுகுது. உங்களோட எனக்கு தான் இருக்குது. நீ சமைச்ச எத்தனை பேருக்கு நான்வெஜ் வந்து இலையில சாப்பிட பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்க சமைச்சு கொடுத்து எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிட பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். இன்னும் யாரும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. சமைச்சா கொடுத்தா அம்மா பிடிக்காது. அப்படிதான் ஒரு ஒருத்தன் கை பக்கம் ஒரு ஒரு மாதிரி. இப்படி உனக்கும் எனக்கும் வர மாதிரி தான் அம்மாவுக்கு. விரும்புதா? அந்த ஒரு நாய் மட்டும் பின்னாடி எப்படி தனியா இருக்குது? வந்துச்சு. அங்கதான் இருக்குது. எனக்கு இதே மூணு எடுத்து மாதிரி ஆயிடுச்சு. சமைச்சு உன்னை சொன்னாங்க ஒரு டைமாவது ரப்ஸு ஜெய் ரப்ஸு சீக்கிரம். எனக்கு பிடிச்சதா சேலஞ்ச் பண்றோம். என்னால முடியல. நான் கூட எங்க மூணாவது சாப்பிட்டு நினைச்சேன். அவ்வளோதான். என்னைக்கும் நான் நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா இட்லி ஒரு இடம் சூடு வச்சுட்டு அதில் மீன் கலக்கும் 3 இட்லி. இன்னைக்கு அப்படித்தான் இருக்க. ஸ்டவ் வந்துருச்சுங்க. இன்னும் பிள்ளைகிட்ட வேஸ்டே காணோம். முடிஞ்சிருச்சு அவன் எலும்பையும் சேர்த்தி. சாப்பிட்டோம். இந்த எலும்பை கையிலேயும் உடைக்கிறாங்க. வயிற்று சரிதான் போச்சு. இது எடிட் பண்ணும்போது அவங்க பண்ணிடு. பாட்டு வேற எனக்கு பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு? சொன்ன தமிழ்ல பாடு.
ஃபர்ஸ்ட் டே எடுத்தது ஃபர்ஸ்ட் லைன் மறந்து போச்சு. தெரிஞ்சு லைன் பாரு. கிச்சன் ஏதாவது இருக்கா? கிச்சன் ஜாலியாக உட்காந்து நான்வெஜ் தான் இருக்கா? குழம்பு அதுக்கு எதுவும் வைக்கிற போதாக்கா முடியாச்சு. தண்ணியே பிஞ்சிக்கிட்டு வருது எலும்புல இருந்து. எலும்பு சாப்பிட்றேன் கறி சாப்பிட்றேன். இட்லி சாப்பிட்றேன் கறி சாப்பிட்றேன். கறி தோசைனால இப்படி வேக வச்சுருவாங்க தானே கறியை? கறி தோசைக்கலாம் கறினா இப்படி வேக வச்சுருவாங்க தானே? ஒருத்தவங்க பார்த்து சொன்னாங்க, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, நீ சீலை கட்டினாதான் அழகா இருப்ப, அதை விட நீ சீலை கட்டுற விதமே அழகா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பரா கட்டுற அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னால முடியல, பண்ணிக்கோ. மட்டும் ப்ளீஸ். எனக்கு அம்மா சிக்கன்ல இந்த பீஸ் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா சொல்லுங்கடா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இதோட வின்னர் எனக்கு தெரிஞ்சு அக்ஷு தான். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது நெக்ஸ்ட் இந்த மாதிரியே பண்ணலாமா, இல்ல இவங்களுக்கு செப்பரேட்டா பிரிச்சு வச்சுட்டு பண்ணலாமாங்கிறத அந்த இலையை வலிச்சு நக்கிற சோகமே. அது ரசோதி தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ காலு. அப்புறமான ஒரு விருந்துதான். தேங்காய் டேஸ்ட் சரியில்லை, எனக்கு தேங்காவே சரியில்லை. ஏமா கடையில் அந்த குழம்பு டாடா, லவ் யூ, பாய். நான் கட் பண்ண போறேன். பாய் பாய். டேய் விருந்தப்பறா சூப்பரா அல்டிமேட்டா. வீடியோவில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியும், அது என் கேமரா போனதுனால தெரியும்.